இதில் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ என்னை பற்றி நல்லா சொன்னதுக்கா அவங்கள பற்றி நான் நல்லா சொல்கிறது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்க, நம்ம பேசுனதுல எவ்வளோ நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஜூன் 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நோட் வந்துட்டீங்க. எஸ் சார். இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. ஜூன் 5th ரிலீஸ் படம் இல்லைங்களா? எஸ் சார். இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். And coming to Abhirami ma'am, நீங்க வந்துட்டு அன்னலக்ஷ்மியா வளர்ந்துட்டீங்க. கமல் சாரோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டீங்க. இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கீங்க மணி சார் டைரக்ஷன்ல. இந்த படத்துல எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது. see there you have to have the audacity to dream a certain dream. அந்த ட்ரீம் எல்லாம் காணறதுக்குள்ள audacity கூட எனக்கு இல்லை. so these are even beyond my most audacious dreams that this will happen. But I will say that as my two directors, Kamal sir as my director, he will always be my guru, my director, and Mani sir as my most recent and most cherished director. They have a lot of similarities. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீனை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இல்லை ஒரு ஷார்ட் நம்ம கையிலேருந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியராக சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் ஒரு டேக்குக்கு அப்புறம் இன்னொரு டேக் போகுதுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுமே ரொம்ப கிளியராக கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்கக்கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாணியில் பேசி அவங்கக்கிட்டேருந்து அந்த எக்ஸ்ட்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் ஐ டோன்ட் நோ ஹவு தே டூ தட். அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் மணி சார் வந்து அஞ்சலிங்கிற படத்தில் ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி இவ்வளோ அழகாக நடிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டு. பிகாஸ் தட் இஸ் இம்பாசிபிள். மை டாட்டர் இஸ் 3 நான் இங்கே உட்காருன்னு சொன்னால் அங்கே ஓடுவான். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு டிரெக்ட் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் ஆகட்டும் இல்லை சீசன்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும் ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கிட்டேருந்தும் எப்படி வேலை பார்க்குறதுன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் வென்ட் தேர் ஆஸ் அ பிளாங்க் ஸ்லேட். எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவாக. ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துருச்சு. இவங்க எல்லாம் வரிசையாக சொன்ன மாதிரி பயத்தினால படித்தது நம்மளுக்கு தெரியும் நினச்சது எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அங்கே போய் எவ்வளோ ராவாக போக முடியுமோ அந்த அந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்க செதுக்கிக்குவாங்கங்கிற நம்பிக்கை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க, அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் மீ இன் த ஹோல் செட். லவ்லி சூப்பர். ஸோ எல்லாருமே அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் ஹேஷா. கமல் சார், இது உங்களுக்கு அண்ட் மற்றவங்களுக்கும் நான் கேட்குறேன். ஹேஷா கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட் இன் யுவர் கரியர் சார்? ஏன்னா நீங்கள் வந்தாலே எங்களுக்குலாம் தகு தான், ஆனால் உங்களுடைய தக் மூமெண்ட் என்ன உங்களோட கரியரில்? தெரியல. இட்ஸ் yet to come. I think I'll wait for it. My God. மணி சார், அதே கேள்வி தான் உங்களுக்கும். வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட்? சேம். ஏஆர் ரஹ்மான் சார், சார் நல்ல ஒரு தக் ரிப்ளை கொடுங்க சார். இது கூட சேர்ந்தது. சிம்பிள் சார், நீங்களாவது சொல்லுங்க சார். ஒன் தக் மூமெண்ட் இன் யுவர் கரியர் சார். இவர் இப்படி சொல்லுங்க, நாங்களாம் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ளீஸ். ஓ, சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். ஓ வாவ், சிட்டிங் நெக்ஸ்ட் டு கமல் சார். இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட அது ஒரு தக் மூமெண்ட்டாக இருக்குன்றீங்க. சூப்பர் சூப்பர்.